ஹே காய்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு எடுத்த உடனே பார்வதி, சிவனையும் தான் காமிப்பாங்க. இவங்க காஃபி எடுத்துன்னு வருவாங்க. அப்ப சிவன் சொல்லுவாரு, "நான் சின்ன பசங்களுக்காக கதை எழுதி ஆரம்பிச்சிருக்கேன்" சொல்லிட்டு எடுத்து குடுப்பாரு. அப்படியாங்க, நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இவங்க வாங்குவாங்க. இப்ப நடுவுல மீனாவும் பூ குடுக்கறதுக்காக வருவா. பார்வதி சொல்லுவா, "மீனா நீயும் சாமிக்கெல்லாம் வச்சுட்டு போன்னு" சொல்லிட்டு சொல்லுவா. அவன் சரி ஆன்ட்டின்னு சொல்லிட்டு உள்ள போய் வைப்பா. இங்க சிவன் பார்வதி கிட்ட அந்த கதை எழுதின கதைய குடுத்து கொஞ்சம் படிங்கன்னு சொன்னோனே, அவ மனசுக்குள்ளே படிப்பா. பார்வதி கொஞ்சம் நீங்க சத்தமா படிச்சீங்கன்னா நானும் கேட்பேன்லன்னு சொல்லிட்டு, பார்வதி அந்த கதைய சத்தமா படிப்பாங்க. அதுல சின்ன பசங்களுக்கு ஒரு நல்ல இது மாரல் சப்ஜெக்ட் மாரி இருக்கும். இத நல்லா சத்தமா படிச்ச உடனே மீனா கேட்டுட்டு கிளாப் பண்ணுவா. கிளாப் பண்ணிட்டு, இந்த ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்கு. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க வாசிச்ச விதமும் ரொம்ப நல்லா இருக்கு ஆன்ட்டி. நீங்க ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. நீங்க வாசிக்கிறதே கேட்கணும் போல இருக்கு. இத வந்து கேட்டாக்கா பசங்க இது பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது, அப்ப அப்ப பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுவா. "அப்படியா மீனா, ரொம்ப தேங்க்ஸ் மீனான்னு" சொல்லிட்டு, "என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இதையே நீங்க வீடியோவா எடுத்து போட்டீங்கனாக்கா, யூடியூப்ல போட்டீங்கனாக்கா, எல்லா பசங்களும் பார்ப்பாங்க. பேரண்ட்ஸ் பார்த்துட்டு அத பசங்களையும் பார்க்க வைப்பாங்க. பசங்களுக்கும் ஒரு நல்ல மாரல் சப்ஜெக்ட்டா இருக்கும். உங்களுக்கும் ஒரு இதுவா இருக்கும் ஆன்ட்டின்னு" சொன்னோனே, "நல்ல ஐடியாவா இருக்கு மீனா. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? நீயே சொல்லேன்னு" கேட்டோனே, பாட்டி கதைகள் வைக்கலாம்ன்னு சொன்னோனே, சிவன் சொல்லுவார், "பாட்டி கதையா? இல்ல வேண்டாம் வேண்டாம். அப்புறம் எல்லாரும் பார்வதிய பாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்கன்னு" சொல்லிட்டு சொன்னோனே, சரி வேற என்ன வைக்கலாம்ன்னு சொல்லிட்டு, "கதை சொல்லட்டுமா? இது எப்படி இருக்குன்னோனே", சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே, "ரொம்ப நல்லா இருக்குமா, நீ நல்ல ஐடியா குடுக்குற. நான் கூட நீ பூ விக்கிற பொண்ணு தான் நெனச்சேன். உனக்குள்ள இவ்ளோ இருக்குன்னு சொல்லிட்டு நான் நெனைக்கவே இல்லம்மான்னு" சொல்லும்போது, விஜயா வந்துர்றாங்க. விஜயா வந்தோனே சொல்றாங்க, விஜயா "இதெல்லாம் நல்லா இல்ல. மீனா தான் இந்த ஐடியாலாம் சொன்னோனே, இவ சொன்னாளா? உருப்பட்டா மாதிரி தான்" சொன்னோனே, பார்வதி "ஓ! யார் என்ன சொல்றாங்கன்றது கிடையாது. சொல்றவங்கள பொறுத்து தான் இருக்காப்பா விஜயான்னு" சொன்னோனே, விஜயா "அதெல்லாம் இல்ல. நீ அவர் கூட சேர்ந்து இது பண்றது, வீடியோ பண்றது இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல பார்வதி" சொன்னோனே, பார்வதி சொல்றாங்க, "இல்ல விஜய், எனக்குன்னு ஏதாவது வேணும்ல. இப்போ உனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, 3 மருமகள்க இருக்காங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. உனக்கு நீ சந்தோஷமா இருக்க. உன் புருஷன் இருக்காரு, உன்ன நல்லா பார்த்துக்கிறாரு. என்ன பாரு, எனக்கு யாரு இருக்கான்னு" சொன்னோனே, "ஏன் உனக்கு தான் நான் இல்லையான்னோனே", "நீ இருக்க, நீ வர, போற. ஆனா மத்த நேரம்லாம் நான் இந்த செவுத்து கூட தானே இருக்கேன். எனக்கு புடிச்சதுன்னு நான் ஏதாவது பண்ணணும்ல. அப்பதானே நானும் சந்தோஷமா இருப்பேன். என் சந்தோஷத்துக்கு நான் ஏதாவது பண்ணணும்லன்னு" சொல்லிட்டு சொல்லுவா. இங்க பார்த்தாக்கா மீனோட அம்மா ஒரே பயங்கர சோகமா இருப்பாங்க. பக்கத்துல இருக்கிறவங்கலாம் கேட்பாங்க, "என்னக்கா என்னாச்சு? என்ன மீனாவும் சீதாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாமே, கல்யாணத்துக்கு முன்னாடி நகமும் சதையுமா இருப்பாங்க. இப்ப என்ன இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? இதேதான்க்கா அங்கேயும் நடந்துச்சு. இதனால மன உளைச்சல் இன்னும் உங்களுக்கு தான். இவங்க 2 பேரும் இப்படியே இது பண்ணிட்டு இந்த பொண்ணா, அந்த பொண்ணான்னு உங்களுக்கு கடைசி வரைக்கும் இதோட போராட்டமா போயிடும்ன்னு" சொன்னோனே, அவங்க மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க. உடனே சத்யா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவான், "அம்மா மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க." இங்க முத்துவும் மீனா வருவாங்க. சீதாவும் வந்துருவா. முத்து போயிட்டு சீதா கிட்ட கேட்பான், "என்னாச்சு சீதா? என்னாச்சு அத்தைக்குன்னு?" அவ பேசவே மாட்டா. அப்புறமேட்டா சத்யா வந்தோனே சொல்லுவான், இந்த மாரி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால அம்மா சரியா சாப்பிடல, தூங்கல. அதனால தான் மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, டாக்டர் சொல்லுவாங்க, ஒண்ணும் இல்ல, பயப்படுற மாரி ஒண்ணும் இல்ல. லோ பிபி தான். அவங்க மனசுக்குள்ள ஏதோ கஷ்டத்த இருக்குது. அதனால தான் அவங்க யோசிச்சு யோசிச்சு ரொம்ப இதுவாயிட்டாங்க. என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு, இங்க சீதாவோட ஃபேமிலியும் வந்துருவாங்க. இங்க அவங்க அம்மா கண்ணு முழிச்ச உடனே, மீனா சொல்லுவா, "அம்மா", முத்து சொல்லுவான், "ஏன் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பா சாப்பிடணும்னு" சொல்லிட்டு, மீனா வேணா உங்க கூடயே 1 வாரம் தங்கி உங்கள பார்த்துப்பா, நல்லா பார்த்துப்பான்னு சொல்லுவாங்க. உடனே சீதா சொல்லுவான், "அம்மா நீ எங்க வீட்டுக்கு வந்துரு, நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, மீனா சொல்லுவாங்க, "இல்ல நீ எங்க வீட்டுக்கு வா, நான் உன்ன பார்த்துக்கிறேன். நீங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் நீ போவாத. அப்புறம் இருக்கிற மரியாதையும் போயிடும். நீ எங்க வீட்டுக்கு வான்னு" சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி இதே மாரி அடிச்சுப்பாங்க. மீனா சொல்லுவா, "இல்ல இல்ல நீ இன்னும் எங்க வீட்டுக்கு வர வேணாம். நானே எங்க அம்மா எங்க வீட்ல தங்கி நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு, இதே மாரி மாத்தி மாத்தி 2 பேர் பேசி நீயா நானா நீயா நானான்னு போவும். சத்யா டென்ஷன் ஆயிட்டு, "2 பேரும் நிறுத்துறீங்களா? இப்ப எதுக்கு நீ நானுன்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருக்கீங்க? ஏன் நான் இல்லையா? நான் பார்த்துக்க மாட்டேனா? நான் பார்த்துக்கிறேன் அம்மாவன்னு" சொல்லிட்டு சொல்லுவா. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ மீ. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.